சலாட் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் மாசத்து மேலான கிருபைக்காய் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாள் வசனத்தை நம்மை பார்த்தோம் என்று சொன்னால் ஏசாயா 58 அதிகாரம் 11 வசனம். கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்குவார். ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மளை நித்தமும் நடத்துகிற தேவன். நம்ம எப்போ வறட்சியான காலத்தில் இருக்கிறோமோ தேவன் நம்முடைய சரீரத்தை, நம்ம ஆத்மாவே காக்கிறவர், நம்ம எலும்புகளே காக்கிறோம், ஆசீர்வதிக்கிற தேவனாகிய கர்த்தர். என்னென்ன சூழ்நிலை நம்முடைய ஆத்மா மனம் சோர்ந்து போய் பாரத்தோடு இருக்கிறோமோ இயேசு சொல்லுகிறார், உன்னை நித்தமும் நடத்துவேன். ஏசாயாவை நடத்தின கர்த்தர் ஏசாயாக்குள்ள இருக்கிற துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றின பரிசுத்தாவியானவர். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தில் நீங்கள் துக்கத்தோடு கண்ணீரோடு இருக்கிற, நடக்க முடியலையே, நடத்த முடியலையே, என்ன செய்ய போறனோ என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பரிபூர்ண நன்மைகளை தந்து ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். சௌத்தரிக்கிற ஆண்டவரே, சௌத்தரிக்கிற அன்பான இயேசு சுவாமி, எங்களை நித்தமும் நடத்தி ஆண்டவரே, மகா வறட்சியான காலங்கள் அவையானவரே, எங்கள் ஆத்மாவை திருப்திப்படுத்துகிறவர் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்குறோம். உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம், உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளையுடைய ஆத்மாவை கர்த்தர் நீங்கள் திருப்தியாக்கி ஆசீர்வதிச்சு மகிமைப்படுத்துங்கப்பா. உம்முடைய பரலோக நன்மை கொடுங்க. சோர்ந்து போன குடும்பங்களில் விடுதலைகள், வெற்றிலப்பா வியாதியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, ஆத்மா சோர்ந்து இருக்கிற பிள்ளைகளுக்குப்பா, கடன் பாரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல விடுதலைகளை, வெற்றிகள், அற்புதங்களை, மகிழ்ச்சிகளை நீங்கள் காண செய்யுங்க. பொறுப்படுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.